ஹலோ guys, வெல்கம் டு பர்சனல் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூப்பர் ஸ்டார் வந்து அவரோட ஒரு படம் முடிஞ்ச பிறகு இமயமலை போவார். அது மாதிரி நான் கூட லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம பரத் வந்து அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் பார்த்துட்டு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட் நோக்கி போனார். இன்னும் வர காணோம். ஸோ அவர் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு மூவி பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்த்த மூவி என்னன்னா த ஒன் சூர்யாஸ் ரெட்ரோ. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துட்டு அப்படியே கையோட ரிவ்யூ பண்ணாலும் வந்திருக்கோம். ஸோ ரெட்ரோ என்ன சொல்லுது வந்து சூர்யா அவர் வந்து ஒரு பல அடிகள் தாண்டி லாஸ்ட் படம்லாம் வந்து சரியான அடி அவருடைய. ஆனால் எல்லாரும் வந்து அவர் எஃபர்ட்டை வந்து பாராட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். ஏன்னா வந்து இந்த ஆக்டிங்க்குன்னே நம்ம பார்ப்போம். இந்த 24 அப்புறம் சில படங்களாக இருக்குது. அந்த மாதிரி சூர்யா வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். கனிமா சாங்கில் வந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏன் சூர்யா வந்து மூஞ்சி அப்படி வச்சுட்டு ஆடுறாரு. அதுக்கு அந்த ரீசன் வந்து எனக்கு அப்போயே தோணுச்சு, கண்டிப்பாக அது வந்து காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக அதுக்கான ஒரு ரீசன் வந்து படத்தில் வச்சுருக்காங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூர்யாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் ஹிட்டு, ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த இது பூர்த்தி பண்ணிடுச்சு. எனக்கு சூர்யா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற டேரக்டர் யாருமே இல்லை. அவரோட ஆக்டிங் லெவல் அங்கே இருக்குது. நம்ம டேரக்டர்ஸ் வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கே தோணுச்சு. ப்ளஸ் அந்த எமோஷன் வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க படத்தில். ஸோ வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் வழக்கம் போல படம், கார்த்திக் சுப்ராஜ் படம். ஸோ வந்து சுபம் போட்டு முடிச்சாங்க பழைய படம் மாதிரி. ஆமாம் எண்டிங். ஸோ ரெட்ரோ 1990s நடக்கிற மாதிரியே ஒரு ஸ்டோரி. அந்த 80s 60s அதை வந்து அப்படியே ஆரம்பிச்சு போகுது ஸ்டோரி. அந்த இடத்துல அப்படியே ஒரு கல்ட் கிளாசிக்காக ஒரு கமர்ஷியலாக அது பேஸ் பண்ணியே ஸ்டோரி போச்சு. அதுதான் அங்கே எங்கேயுமே வந்து பிசு தட்டவே இல்லை. என்னன்னா விஷுவல்ஸ் வந்து பழைய படம்னால ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் கலரில் எதனா போட்டு அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரெட்ரோ வைப்ஸ்லேயே இருந்துச்சு மூவி. சூர்யா தான் ஃபுல் ஹோல்ட் படத்தை அவருக்காக தான் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அவர் தான் ஹோல்ட் பண்ணார். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோஜி ஜார்ஜ், ஜெயராம், பூஜா ஹெக்டே. அதனால ஜெயராம்லாம் நான் வந்து கொஞ்சம் இதுவாக நினச்சேன், ஐயோ காமெடின்ற பேரில் தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நல்ல ரீசனபிளாக தமிழ்நாட்டில் அவர் எப்பவுமே அவருக்குன்னு ஒரு இது, அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ரீசனபிளாக இருந்துச்சு. அவரோட அந்த காமெடி கேரக்டர் வந்து ஏன் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது படத்தில். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்டு வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணாங்க எண்டில். நானே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் மறந்துட்டேன் நான் ஜோஜி ஜார்ஜ். அதுக்கப்புறம் கூட்டு வந்து பார்த்தா ஞாபகம் இருந்துச்சு. சூர்யா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் 15 minutes ஷார்ட் இருக்கும்ட்டு. ஆல்ரெடி நம்ம வீராதிரா சூழன்ல விக்ரம், எஸ்ஜே சூர்யா, சூரஜ் வச்சு ஒரு 16 minutes பார்த்தோம். இப்போ இதுல இந்த 15 minutes ஆர்வமா இருக்கும்போது அது படத்தோட ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் 15 minutes. ஆமா, சிங்கிள் டேக்ல கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 15 minutes கரெக்டா முடியும். எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடிஞ்சு, அங்கேயே கம்ப்ளீட் ஆகும். கரெக்டா அது முடியும் போது ஆட ஆமால இங்க தானே ஆரம்பிச்சு அப்படின்னு எல்லாம் கிளாப்ஸ் தட்டாங்க. அதுதான் செம்ம சர்ப்ரைசிங். அந்த சாங்கை கவர் பண்ணி ஒரு ஃபைட் நடக்கும். மேல போனோம், கீழே வரணும். எவ்வளவு நேரம் வந்து சொல்லணும். ஸ்டோரி அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, அங்கதான் ஆரம்பிக்குது. அதுதான் அந்த ஹோல்டு படத்தோட அடுத்து எங்க போகுதுங்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. அது வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேல் ஃப்ளோர் போறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் போறாங்க, அப்புறம் மெயின் ஹாலுக்கு வராங்க. பாட்டு வேற, இதுல நடுவுல பாட்டு வேற. ஆனா அந்த பாட்டுலயே ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாங்க, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த ஜிகர் தண்டா ஒரு சீக்வன்ஸ் வரும் பாரு. அண்ட் ஆல்சோ வந்து பூஜா அவங்கள ஏன் டஸ்கி டோன்ல காட்டினாங்க புரியுது. செம்ம அழகா இருந்தாங்க, செம்ம கியூட்டா இருந்தாங்க படத்துல. ரொம்ப பீஸ்ட் நிறைய படம் பார்த்துருப்போம். முகமுடி அவங்களது ஹிந்தி தெலுங்குன்ட்டு நிறைய படம். நீ தானே சொன்ன மேக்கப்பே கிடையாது அப்படின்னா. மேக்கப் இல்லாம அந்த மாதிரி தான் இருந்தாங்க. செம்ம அழகா இருந்தாங்க. அந்த படத்துல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி லவ் ஃபீல் வந்து பயங்கரமா இருந்துச்சு உண்மையில. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் அந்த வந்து சூப்பர்பா காட்டியிருந்தாங்க. ஆல்சோ சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு ஸ்டார்டிங் ஒரு சும்மா காமிச்சிட்டு இவங்க ஏன் காட்டுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிவர்ஸ்ல நாசர் கூட இன்னும் சிம்பிளா காட்டிட்டு விடுறான்னு பார்த்தா அவர் தான் அங்க கதையோட இது ஃபிளாஷ்பேக்ல அவர் ஜெயில ஒத்துருப்பாரு. வெறும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சூப்பரா எனக்கு வந்து படம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி நிற்கிறது வந்து இந்த கனிமா சீக்வன்ஸ் தான். எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதை பத்தி பேசுவாங்க. கனிமா அந்த சீக்வன்ஸ் அது எப்படி எடுத்தாங்க, அதை வந்து ஒரு பேஸா வச்சு இனிமேல் நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம வீராதிரா சூரன் சொன்னோம். ஆனா அதுலேயே வந்து கொஞ்சம் அங்கங்க இருந்துச்சு, பிசி தட்டுச்சு. ஆனா இதுல வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு.
எமோஷனும் கேரி ஆச்சு நல்லா. படத்துல நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிராகியா ஃபீல் ஆச்சு. அண்ட் சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ப்ரோலாங்டா, வயலன்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த சென்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு வயலன்ஸ். டக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் வருது, அந்த இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எப்படா முடியும்ன்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். வேறன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இது கொஞ்சம் இது டோன் டவுன் பண்ணுங்கன்னாரு. டோன் டவுன் பண்ணி இது கம்மியா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா சூர்யா அவங்க அந்த பூஜை அவங்க லவ்வே வந்து ஃபுல்லா வச்சிருந்தாங்கன்னா படம், ஏன்னா அந்த ஒரு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அந்த சூர்யாவோட ஃபீல் பண்றது. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி வந்து வேற விதமா போச்சு. அது எமோஷனலா கனெக்ட் ஆச்சு கடைசியில. அதுவும் கிளைமேக்ஸ் பார்த்தா தான் புரியும் நமக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹோல்ட் பண்ண இது வந்து செகண்ட் ஹாஃப் அப்படியே டிஃப்ரெண்டா போனது வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. அதாவது ஒரு கிளைமேக்ஸ் இது மாதிரி வருது, ஒரு பெரிய ஃபைட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா கதை இன்னும் போயிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் பயந்துட்டேன். நான் இன்னொரு இவரு வந்துட்டு போய் மறுபடியும் இன்னொரு ஃபைட்டா அப்படின்னு பயமாச்சு. ஆனா வந்து கிளவரா வந்து அது வேற மாதிரி மாத்திட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி படம் ஓகே. நிறைய சீக்வன்ஸ் இருந்துச்சுல, லவ், லாஃப்டரு, வாரு, தம்மம், த ஒன். அதனால அவன் ஒருவன் அப்படின்னு போடுறது தமிழ்ல சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த படம் நம்ம தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நல்லாவே போய் என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு கமர்ஷியல் கம்பேக் தான் சூர்யா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து அவரோட ரைசிங் ஏறுமுகம் இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து பக்கா பிளான்ல இருக்காரு. ஏன்னா வந்து வாடிவாசல் வரப்போகுது. சூர்யா, கூட லக்கி பாஸ்கர் டைரக்டர், ஆர்ஜே பாலாஜி அவரு டைரக்ஷன்லயும் ஒரு படம் கரெக்டான ட்ராக்ல போறாரு. சூர்யாவோட கம்பேக் ஃபேஸ் தான் நினைக்கிறேன் வந்துட்டு இருக்கு. ஸோ யார் எந்த ரிவ்யூஸ் எதுவும் பார்க்காம போய் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவை தியேட்டரிக்கலா என்ஜாய் பண்ணணும்னு போனீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா பார்த்துட்டு வரலாம். ஆமாம். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரிவ்யூ பண்ணலாம். வாரத்தோட ஆமாம் வந்துடுவான். அண்ட் ஆல்சோ வந்து தொடர்ந்து ஒரு 2-3 ரிவ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து வரும் பார்ப்போம். தொடர்ந்து வரும். ஆமாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரியாக்ஷன் பார்க்கலாம், சாரி ரிவ்யூ பார்க்கலாம். அதில் சரி வெற்றி வருவான். சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப்.